அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் 16 வகையான தோஷங்கள் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த 16 வகையான தோஷங்களுக்கு என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சால் எப்படி நம்ம வாழ்க்கையில் தடைகளை நிவர்த்தி செய்து முன்னேற்றம் அடையலாம் அப்படின்னு இருக்குது. ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு தோஷங்களுக்கும் ஒவ்வொரு ஆலயங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ பித்ரு தோஷம் அப்படின்னாவே ராமேஸ்வரம், திருவல்லம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரம்மஹத்தி தோஷம் திருவிடைமருதூர் சொல்லியிருக்காங்க. சனி தோஷம் அப்படின்னா திருக்கொள்ளிக்காடு. ராகு கேது தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருப்பாம்புரம் அப்படிங்கிறது. செவ்வாய் தோஷம் அப்படின்னா திருமங்கலக்குடி சுச்சமபுரீஸ்வரர் கோயில் இருக்குது. அந்த மாதிரி நிறைய தோஷங்கள். இப்போ குரு தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குருவுக்கான பிரீத்தி ஸ்தலங்கள் நிறையா உண்டு. சுக்கிர தோஷம் அப்படின்னா சுகவனேஸ்வரர் ஆலயம் சேலத்தில் இருக்குது. மேலும் ஸ்ரீரங்கம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிரகங்களுக்கும் தோஷங்களுக்கும் நிறைய ஆலயங்கள் உண்டு. இந்த ஆலயங்களை நம்ம வகுப்பில் தெரிஞ்சுக்குவோம். அப்போ ஹோமங்கள் அப்படின்னு இருக்குது. இப்போ பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கும்போது அதுக்கு கண்டிப்பாக நம்ம ஹோமங்கள் பண்ணிக்கலாம். பித்ருக்கு அப்படின்னு தில ஹோமம் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். தில தர்ப்பணத்தை விட திலஹோமம் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயம். இப்போ சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தால் மகாலட்சுமி ஹோமம் அப்படின்னு பண்ணலாம். குரு அப்படிங்கும்போது குழந்தை பாதிப்பு ஏற்படுது. புத்திர தோஷம் அப்படின்னா புத்திர காமேஷ்டி யாகம் அப்படிங்கிறது பண்ணலாம். அப்போ ராகு கேதுக்கள் செவ்வாய் அதனால் பாதிப்பு ஏற்படுதுன்னா கண் திருஷ்டி, ஏவல், பில்லி சூனிய பாதிப்புகள் ஏற்படும். அப்போ பார்த்திங்கன்னா சூலினி துர்கா ஹோமம் அப்படிங்கிற விஷயம் பண்ணலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட யாகங்கள் உண்டு. அந்த யாகங்கள் எல்லாம் ஹோமங்கள் எல்லாம் ஏன் பண்ணணும், எப்போ பண்ணணும், என்ன கிரகத்துக்கு என்ன பண்ணலாம், என்ன பாதிப்புக்கு எது பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் நம்ம வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது வாழ்வியல் நடைமுறைகளில் ஒவ்வொரு தோஷங்களுக்கும் நம்ம எளிய வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணும்போது என்ன அப்படின்னு. இப்போ சுக்கிரன் பாதிப்புனா ஒரு கண்ணாடி தானம் பண்ணலாம், ஒரு மலரை தானம் பண்ணலாம். சந்திரன் பாதிப்புனா ஒரு அபிஷேகம் பண்ணலாம், பால் அரிசி தானம் பண்ணலாம். சூரியன் பாதிப்புங்கும்போது மருந்து பொருட்கள் தானம் பண்ணுறது. செவ்வாய் பாதிப்புங்கும்போது ரத்த தானம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இப்போ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தோஷங்களுக்கும் இந்த மாதிரி வாழ்வியல் பரிகாரங்கள் உண்டு. இதையும் நம்ம வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா தான தர்மங்கள் அப்படிங்கிறது என்னென்ன கிரகத்துக்கு என்னென்ன தானங்கள் செய்தால் நல்லது, தர்மம் செய்கிறது எப்படி, யார் தர்மம் செய்யணும், யார் தானம் செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் உண்டு. அவங்கவுங்க ராசி அமைப்புக்கு ஏற்ப, அவங்களோட ஸ்தான பலங்களுக்கு ஏற்ப, கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப இந்த தான தர்மங்கள் உண்டு. அதுவும் நம்ம வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம். மேலும் பார்த்திங்கன்னா தாந்திரீக பரிகாரங்கள். அப்போ தாந்திரீகம் அப்படிங்கிறது கிரகங்களை வசப்படுத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. எந்த கிரகம் பாதிப்புக்குள்ளாக இருக்குது, எந்த பாவம் பாதிப்புக்குள்ளாக இருக்கோ அதுக்கான தாந்திரீக முறைகள் என்ன, தந்திர முறைகள் என்ன, என்ன எந்திர வழிபாடு செய்யலாமா, மந்திரமாக நம்ம வழிபாடு செய்யலாமா, இல்லை தந்திர முறைகள் அப்படிங்கிறது எச்சனை வழிபாடா, இல்லை கிரகங்களையே வழிபாடு செய்கிறோமா அப்படிங்கிற விஷயங்களையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அனைவருமே பங்கு பெற்று பயன்பெறுங்கள். இந்த வகுப்பு 12/7/2026 மாலை 5 மணிக்கு நடைபெறும். வகுப்பு கட்டணம் ரூ. 500. அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.